ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டாணி புலாவுன்னு சொல்லாங்க, இல்லாட்டி குஸ்கான்னு கூட சொல்லலாம். சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. கல்பாசி, அன்னாச்சிப்பூ, பட்டை 2 துண்டு, பிரியாணி இலை இதை போட்டு புரிஞ்சு வந்ததுக்கப்புறங்க 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ இது கூட காரத்துக்கு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை அது சேர்த்திக்கோங்க. 2 தக்காளி அதையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டு அதை 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டாணி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சதுங்க. வரப்பட்டாணி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தண்ணி அரிசி எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கு 3 டம்ளர் தண்ணியை ஊற்றி வச்சுங்க. இப்போ வந்து தண்ணி கொதிச்சு வரட்டும். இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். பூண்டு 15 பல் பூண்டு, இஞ்சி 1 துண்டு, சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன் போட்டு இது நம்ம பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி வந்துக்கலாங்க. இப்போது உள்ளே சேர்த்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ நல்லா கொதிச்ச டைமில் அதையும் நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். பச்சை வாசனை அடிக்காது. பச்சை வாசனை அடிக்குமான்னு நினைக்காதீங்க, பச்சை வாசனை அடிக்காதுங்க. இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அரிசி உள்ளே சேர்த்திட்டு உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை மறுபடி போட்டு நம்ம விசில் போட்டு மூடி வச்சுக்கலாங்க. அவ்வளோதான், 2 விசில் விட்டிங்கனாலே போதும். இதுக்கு சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. கொஞ்சமாக கால் மூடி தேங்காய், கொஞ்சமாக புதினா தழை, கொத்தமல்லி தழை, பூண்டு 1 துண்டு, இஞ்சி கொஞ்சமாக, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, அடுத்தது வந்து கடலைங்க அதை போட்டு கொஞ்சமாக மிளகாய் போட மறந்துட்டேன், அதையும் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த குஸ்காவுக்கு ஏற்ற ஒரு சைடிஷ்னு சொல்லாங்க. சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சட்னி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் விசிலும் அடங்கிடுச்சுங்க. நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ஆவி பறக்க ஒரு அருமையான பட்டாணி புலாவுன்னு சொல்லலாம். சூப்பராக ஒரு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொன்று பட்டாணி புலாவ் மாதிரி ஒன்று செஞ்சுருக்கேங்க. அது வந்து வேறு மசாலாவே அதுக்கு வந்து வேறு. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோட பார்க்கலாங்க. இதை புதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.